எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்து சங்கர்லாஸ் மீடியாஸ்லேருந்து பேசுறேன். எங்களோட யூடியூப் சேனல ஃபாலோ பண்றவங்களுக்குலாம் நல்லா தெரியும். இப்ப என்ன ப்ராப்ளம்னா, சமீபத்தில ஒரு அப்டேட் போட்டோம். இது வந்து என்னன்னா, நம்ம வந்து ஷார்ட் ஃபிலிம் வந்து யூடியூப்ல ஒண்ணு அப்லோட் பண்ணியிருக்கோம். ஆ 154ன்னு சொல்லிட்டு, அந்த படத்தோட செகண்ட் சீக்வல் இப்ப எடுக்கலான்னு சொல்லிட்டு நாங்க ஆரம்பிச்சோம். அது வந்து டைட்டில் வந்து டைம் 154 அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் சீக்வல் ஆரம்பிச்சோம். இந்த படம் என்னன்னா, நம்ம இவ்வளோ இத்தன நாளா வந்து படம் பண்ணிட்டு இருந்தத தாண்டி, இப்போ வந்து ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல வந்து மொபைல வச்சு நாங்க ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த படம் வந்து கொஞ்சம் பட்ஜெட் போட்டு சென்னையில ஒரு புரொடக்ஷன் எங்களுக்கு அது பேர் நான் சொல்ல விரும்பல. ஒரு புரொடக்ஷன் ஸ்பான்சர் பண்ணாங்க. அவங்க கிட்ட வந்து இத குடுத்து அவங்க ஸ்பான்சர் பண்ணி நாங்க படம் எடுத்து முடிச்சாச்சு. எடிட்டிங் முடிச்சாச்சு, டப்பிங் முடிச்சாச்சு, எல்லா ப்ராசஸும் இது முடிஞ்சிருச்சு. ஆனா படம் என்ன பிரச்சனைன்னா, இது ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்காக எடுத்த படம். இது வந்து ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு நாங்க கொண்டு போய் இத காட்டும்போது, அவங்க என்ன சொல்ட்டாங்கன்னா, இந்த படத்துல வந்து நெறைய பிரச்சனை இருக்கு. அந்த படத்துல என்ன பிரச்சனைன்னு சொன்னாங்கன்னா, இந்த படத்துல வந்து அதிகமா வந்து வன்முறை அதிகமா காட்டுற மாரியும், வயலன்ஸ் சம்மந்தப்பட்டது அதிகமா இருக்கிற மாரியும், இந்த படத்துல வந்து ரிலிஜியஸ் சென்டிமென்ட்ட நாங்க வந்து தவறா பேசுற மாரியும், அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இதுக்கு அனுப்ப முடியாதுன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. எங்ககிட்ட இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, இத வந்து எந்த பிளாட்ஃபார்ம்லயும் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்ட்டு. எந்த பிளாட்ஃபார்ம்லயும் ரிலீஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா, ஆக்சுவலா அது வந்து அவங்களோட புரொடக்ஷன். இந்த படம் வந்து வெளிய எங்கனால எங்கேயும் காட்டவும் முடியாது, யார்ட்டயும் பண்ண முடியாது. நாங்க இப்ப இந்த மந்த் படத்த ரிலீஸ் பண்றதா இருந்துச்சு. அது பண்ண முடியாம போயிருச்சு. பேசுங்க. என்ன பேசுறது? படத்த வந்துட்டு ரொம்ப எஃபோர்ட் போட்டு எடுத்தது கடைசில வந்துட்டு இந்த மாரி ரிலீஜியஸ் சம்மந்தமாவும், வயலன்ஸ் அதிகமா இருக்கிறதுனால, தட்ஸ் ஒய் வந்துட்டு படத்த ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்ட்டாங்க. அதனால அதுக்கு ஏத்த பிளாட்ஃபார்ம் யூடியூப் கிடையாது. தட்ஸ் ஒய் என்ன சொல்ல வரேன் அப்டின்னா, இதுக்கு ஏத்த பிளாட்ஃபார்ம் வேற ஒண்ணு பார்த்துட்டு நாங்க 2027ல அதாவது அடுத்த வருஷத்துல கன்ஃபார்ம் இந்த படத்த ரிலீஸ் பண்ணுவோம். இந்த படத்தோட சீக்வென்ஸு எல்லாம் பார்த்தீங்கன்னா, நல்லா டெவலப்மெண்ட்டா சூப்பரா பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா? அது எல்லாமே எடுத்தது நம்ம சங்கர் லால் தான். அவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அ நான் வந்துட்டு இந்த படத்துல ஒரு ஆர்டிஸ்ட்டா தான் நடிச்சிருக்கேன். எப்படி சொல்றதுன்னா, இது ரொம்ப ஒரு டச் பண்ண ஒரு மூவி. அது கடைசில வரல அப்படின்றபோது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த படத்த வந்து சென்னையில ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிட்டாங்க. அது வந்து இந்த இயர் ரிலீஸ் ஆக சான்ஸ்ல அந்த படம் நாங்கனால போட முடியுமான்னு தெரியல. மேபி அத நாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் எடுத்து டெவலப் பண்ணி, மேபி நெக்ஸ்ட் 2027ல ஓடிடிலயோ இல்ல வெப் சீரிஸாவோ ரிலீஸ் பண்ண சான்ஸ் இருக்கு. அது இருக்கட்டும். அது ஒரு ப்ராசஸ் அத தனியா போட்டோம். நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, இப்ப நீங்க வந்து இந்த படம் எதிர்பார்த்து கொஞ்சம் பேர் எடுத்திருப்பீங்க. ஏன்னா நெறைய பேத்துக்கு இத சொல்லிட்டோம். நெறைய பேர்கிட்ட தெரிவிச்சிருப்போம். இப்ப நான் அதுக்கு பதிலா என்ன சொல்றேன்னா, நீங்க டிசப்பாயின்ட்மென்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு படம் இப்ப ரிலீஸ் பண்றோம். இந்த படம் ஆக்சுவலா எடுத்து முடிச்சு 1 1/2 வருஷம் ஆச்சு. 1 வருஷம் ஆச்சு. 1 1/2 வருஷம் ஆச்சு. ஆக்சுவலா அந்த படம் வந்து நாங்க வந்து எதுவுமே மேக்ஸிமம் கேமரா யூஸ் பண்ண முடியாம, நாங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸா நாங்க 4 பேர் இருக்கும்போது, ஐஃபோன் எடுத்த படம் அது. ஐஃபோன்ல 14ல எடுத்த படம். இதுல மேக்ஸிமம் நீங்க வந்து ஒரு குவாலிட்டி எதிர்பார்க்க முடியாது. எங்க கையில வச்சிருந்து எடுத்த படம். இந்த படம் வந்து நாங்க இப்ப வந்து இந்த படத்தோட பேர் வந்து டார்கெட். இது வந்து 1 1/2 வருஷம் கிட்ட மேல ஆயிருச்சு. இது எடிட் ஃபுட்டேஜ் ரொம்ப நாளா ரிலீஸ் பண்ணாம வந்து இப்ப ரிலீஸ் பண்ண போறோம். அந்த படத்த பாருங்க. மேக்ஸிமம் நீங்க வந்து அந்த படத்தோட எதிர்பார்ப்புல ஃபுல்ஃபில் பண்ணுமான்னு இந்த படம் தெரியல. ஆனா ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருப்போம். ஓரளவுக்கு பண்ணியிருப்போம்னு நம்புறோம். அந்த படம் வந்து இப்போ ரிலீஸ் ஆகுது. நீங்க பாருங்க. நான் பேசி முடிச்சதுக்கப்புறம் அந்த படத்தோட சின்ன கிளிப்ஸும், ட்ரைலரும் போடுறேன். அத நீங்க பாருங்க. பார்த்ததுக்கப்புறம் நான் வந்து டேட்ட வந்து பின்னாடி நான் சொல்றேன். Время